நாங்க வாக்குகளை அள்ளி கொடுத்து விட்டு கிள்ளி கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வைத்துக் கொள்ள முடியாது. இந்த 2 சீட்டுக்காக அந்த 3 சீட்டுக்காக அந்த தலைவர் போய் நின்னாரா அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கிற அளவுக்கு இருந்து விடக்கூடாது. தூத்துக்குடி மாவட்டத்தை கொடியங்குளங்காலத்திலிருந்து 1995 நான் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த மாவட்டத்துக்குள்ள எங்களுக்கு தொகுதி வேணும். ஏழு தொகுதி இருக்கக்கூடியதில் ஒரு தொகுதி கொடுத்தா நீங்க 6 தொகுதியில் நீங்க வெற்றி பெறீங்க. கூடுதலா நீங்க பலன் அடையக்கூடிய நீங்க நாங்கல்ல. 120 சட்டமன்ற தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சி வலுவோடு இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் எல்லா கட்சிகளும் பரபரப்பா பணியாற்றி இருக்கக்கூடிய நிலையில ஒரு கட்சி மட்டும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு இந்த தேர்தலை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாமி நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார் எல்லா கட்சிகளும் நம்ம 2026 தேர்தலுக்கு ரொம்ப பரபரப்பா கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாகவே பணியாற்றிட்டு வர்றாங்க. கூட்டணி ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டிலுமே செட்டில் பண்ணிட்டாங்க. இன்னும் புதிய தமிழகத்தினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கு. என்ன மாதிரியான நிலைப்பாடு வச்சிருக்கீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க சார்? இல்ல எல்லோரும் அவங்கவுங்க அலுவலகத்தில் பரபரப்பாக காட்டுறாங்க. நாங்கள் கள அளவில் பரபரப்பு காட்டுறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதிய தமிழகம் கட்சி ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பெரிய மாநாட்டை நடத்தினோம். கடந்த 2 வருடமாக ஏறக்குறைய 3000க்கு மேற்பட்ட கிராமங்களில் நான் சுற்றுப்பிரயாணம் தினமும் 10லிருந்து 15 கிராமங்கள் சுற்றுப்பிரயாணம் செய்து கட்சியை வலுப்படுத்தி இருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து போராடி இருக்கிறோம். அதே போல் நேற்றும் கூட பார்த்தீங்க அப்படின்னா மதுரை சென்று புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் அழைத்து எப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் கள அளவில் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து விவாதித்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் மக்களோடு பரபரப்பாக இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால எங்கிட்ட எந்த விதமான சுணக்கம் இல்லைங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகவும் வெற்றிகரமாக சந்திப்பதற்கும் 2026 புதிய தமிழகம் வெல்லும் என்ற முழக்கத்தோடு தான் நாங்கள் இந்த மாநாட்டையே நடத்தினோம். எனவே நாங்களும் கள அளவில் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் கரகரப்பாகவும் தான் இருக்கிறோம். ஆனா இன்னும் கூட்டணி டெசிஷன் அப்படிங்கிறது இன்னும் எடுக்கப்படலை. ஏன்னா இப்போ நேற்று கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்லும் பொழுது இன்னும் மேலும் சில கட்சிகள் வருமானு கேட்டிருந்த பொழுது டெல்லியில இல்ல ஆல்மோஸ்ட் நாங்களும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 23 கட்சி இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறி இருக்கிறாங்க. ஆனா இன்னும் உங்களுக்கான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல என்ன தயக்கம், என்ன காரணம்? இல்ல அதாவது நாங்க தெளிவா இருக்கிறாங்க. மற்ற அரசியல் கட்சிகளைப் போல தமிழ்நாட்டில் 2 பெரிய தேசிய கட்சி இருக்குதுங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, அதுபோல் 2 மாநில பெரிய கட்சி இருக்குது. மற்றவங்கெல்லாம் அந்தந்த அவங்கவுங்க தளத்தில் பணியாற்றிருக்கிறாங்க. புதிய தமிழகம் கட்சி ஒரு சோசியல் காசுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிங்க. சமூகத்தில் பல 100 ஆண்டு காலம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, அரசியல் அதிகாரத்துக்காக அதுக்காக அதை முன்னெடுப்படுத்துவதற்கு அவருடைய குரலாக செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி நாங்கள். அதனால இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் நாங்கள் ஏனோதான் என்று அணுக முடியாது. புதிய தமிழகம் கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்தில் வலுவா எண்ணிக்கையில இருக்கணும். ஆச்சுங்களா? என்ன ஒரு நபர் ஒரு சட்டமன்றத்தை பொறுத்தளவு எண்ணிக்கை தான் தீர்மானிக்கக்கூடியது. அதே போல நாங்க எந்த பகுதியில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோமோ அந்த பகுதியில் எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது 2 விஷயம் தான் மிக முக்கியமான விஷயங்க. இப்ப நாங்க எங்களுடைய புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டில் கூட அனைத்து மக்களுக்காக குரல் கொடுத்தாலும் கூட புதிய தமிழகம் கட்சி எல்லாருக்கும் தெரியும். நாங்க தென் மாவட்டங்களில் தூத்துக்குடியிலும், திருநெல்வேலியும், தென்காசியிலும், விருதுநகர்லையும், ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் இதுபோல் தென் தமிழகத்தில் 15-20 மாவட்டங்களில் நாங்கள் செல்வாக்கு பெற்றவங்க தெரியும். அப்போ இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இந்த தென் தமிழகத்தை மையமாக வச்சு இருக்கணுங்கிறது, அதே சமயத்தில் நாங்கள் பெறக்கூடிய எண்ணிக்கையும் கணிசமாக அந்த கட்சிக்கும் மதிப்பெடுக்கணும், மக்களும் திரளாக வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கும் எந்தூசியாசம் உற்சாகம் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த 2 மையமாக வைத்தான் எங்களுடைய தேர்தல் அணுகுமுறை இருக்கிறது.
ஆனா இப்போ எந்த கட்சி அதுக்கு தயாராக இருக்காங்க பாக்குறீங்க? ஏன்னா இப்ப விடுதலை சிறுத்தைகள் நேற்று திருமாவளவன் அவர்கள் மனம் நொந்து பேசினதை பார்த்தோம். இடம் கிடைக்கிறதுல அவ்வளவு சிக்கல் இருக்குன்னு. சிபிஎம் வந்து இன்ன வரைக்கும் கையெழுத்து போடல 5 தொகுதிகள்னு சொல்லி. சோ திமுகக்குள்ள அவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கு. அதே போல அதிமுக பாஜக கூட்டணியிலும் இன்னும் தொகுதி பங்கீடுகள் நிறைவு பெறல. சோ உங்களுடைய யாரோட போறீங்க? இதுதான் வந்து நாங்க வந்து கடந்த 3 மாத காலமாக அமைதியா இருக்கிறதுக்கும் நாங்க வந்து எதுவும் கமிட் பண்ணாம இருக்கிறதுக்கும் காரணமே மக்களிடத்தில் எந்த விதமான குழப்பத்தையும் உண்டாக்கக்கூடாது. நாம் ஒரு தடவை கமிட்மெண்ட் போயிட்டோம்னா அப்போ அதுக்குள்ள நம்ம வந்து தெரிந்தையும் வந்து நம்ம கமிட் ஆயிடுறோம். தேர்தலை பொறுத்த மட்டும் எல்லாருமே இப்பொழுதுதான் வந்து கொள்கையோட யாருமே அணுகலைங்க, பெரிய அளவுக்கு இல்லை. எல்லாருமே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு வர்றாங்க. அப்படி இருக்கிற போது எங்களுடைய பலத்தை வைத்து நாங்கள் வந்து பேசி முடிவெடுத்துட்டு தான் கூட்டணிக்குள்ள போகணுங்கிறது தான் புதிய தமிழக கட்சியின் நிலைப்பாடு. இதனால்தான் வந்து காலதாமதம் வந்து அவசரப்பட்டு போய் நான் வந்து இந்த கூட்டணிக்குள்ள சேர்றேன் இந்த கூட்டணிக்குள்ள சேர்றேன்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு இது போன்ற நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய கஷ்டங்கள் இருக்குது. அதனால நான் வந்து நாங்க வந்து ஒன்னும் வந்து இலவசமா எதுவும் கேட்க போறதில்லை. நாங்கள் 30 ஆண்டு காலம் 35 ஆண்டு 50 ஆண்டு காலம் இந்த அரசியலில் இருந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து பல ஏற்ற இறக்கங்களை கண்டு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு பெறுவது, இதை வந்து மாற்றி அமைக்கிறது அல்லது வந்து இதை செம்மைப்படுத்துறதுல வந்து நாங்கள் முக்கியமான பங்கு வைக்கணும். எங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த ஆட்சி அமைந்தாலும் அது செம்மையான ஆட்சியாகவோ சிறப்பான ஆட்சியாகவோ அமைய முடியாது. அதனால இந்த ஆட்சி அமையிற போது நாங்க வந்து அதுக்காக வந்து நாங்க வாக்குகளை அள்ளி கொடுத்து விட்டு கிள்ளி கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வைத்துக் கொள்ள முடியாது. அதனால வந்து எங்களுக்கு உண்டான வந்து தொகுதிகளிலும் நாங்கள் கௌரவப்படுத்தப்படணும், எண்ணிக்கையிலும் முறையா கௌரவப்படுத்தப்படணும். நான் இத்தனை சீட்டு வாங்குறான என்னுடைய தொண்டர்கள் அத்தனை ஆட்டோமேட்டிக்கா கடத்தல போய் நிற்கணும். அதே போல நாங்கள் தளமாக கருதக்கூடிய தேவேந்திரோட மக்களும் வந்து கொத்துத்தாக வந்து அவங்க வாக்களிக்கணும். ஏன்னா இந்த 2 சீட்டுக்காக இந்த 3 சீட்டுக்காக அந்த தலைவர் போய் நின்னாரா அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கிற அளவுக்கு இருந்து விடக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து போராடி அதிகமான தொகுதிகளை பெற்றுவிட்டு அதுக்கு பிறகுதான் கூட்டணிக்குள்ள போகணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதே போல நாங்கள் வந்து தளமாக இருக்கக்கூடிய நாங்க வந்து ஒரு கட்சிக்கு தளத்தை அமைக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இதுக்காக 40 ஆண்டு காலம் இதுக்காக வந்து நாங்கள் பல கஷ்டங்களை பெற்றிருக்கிறோம், பல ரத்தம் சிந்தி இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறோம். அந்த இடத்துல இருந்து எங்களை அகற்றுவதற்கு நாங்கள் ஒத்துக்க முடியாது. சோ அதனால வந்து கண்ணை விட்டு சித்திரம் வாங்க முடியாது. அதனால தான் காலதாமதம் ஆயிட்டு இருக்குதுங்க. இப்போ ஆட்சியில் பங்கு அப்படிங்கறது திமுகவோ அல்லது அதிமுகவோ கொடுக்க போறதில்ல. இப்போ தனித்து போட்டிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்களா? இல்ல, அதுக்குண்டான காலம் உடனடியாக ஒன்றும் வரலைங்க. அதுக்கு இன்னும் வந்து 30ஆம் தேதி தான் நாமினேஷனே ஸ்டார்ட் ஆகுதுங்க. யாரும் வந்து நாங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு எல்லாம் யாரும் சொல்ல முடியாதுங்க. ஆச்சுங்களா? எல்லாரும் வந்து ஆட்சி இல்லைன்றது உறுதியா இருக்காங்க. இல்ல, அதாவது இருக்கிறாங்க. நம்ம வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து அது பல ஒரு 2-3 படிக்கட்டுகளை தாண்டி வர வேண்டியது. இப்பொழுது வந்து இந்த நேரத்தில் வந்து எண்ணிக்கை நம்பர் ஆஃப் சீட்ஸ், அதாவது வந்து ஒரு கட்சி அரசியல் கட்சி எந்த அளவுக்கு அதிக கூடுதலான சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடணும், அந்த பிறகு அந்த கூட்டணியில் பெறக்கூடிய சட்டமன்ற தொகுதி அனைத்தையும் வெற்றி பெறணும். அதுக்கு பிறகுதான் அந்த அடுத்த கட்டத்தை பற்றி பேசக்கூடிய விஷயம். இப்பொழுது புதிய தமிழகம் நாங்கள் உருவாக்கி இருக்கிற தளத்தில் எங்களுக்கு வந்து தொகுதிகள் கிடைக்கணும். இப்போ வந்து நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை கொடியங்குளங்காலத்திலிருந்து 1995 நாங்கள் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த மாவட்டத்துக்குள்ள எங்களுக்கு தொகுதி வேணும். திருநெல்வேலி மாவட்டம் அதே போல வந்து உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே வந்து சாதிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாவட்டம். அந்த மாவட்ட தொகுதிகள் இருந்தால் தான் அந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ண முடியும். தென்காசி மாவட்டத்தில் தென்காசியில் வந்து நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் 98 வந்து 6 தடவை அந்த போட்டிருக்கிறேன். அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள குறைஞ்சது வந்து 2 தொகுதி எங்களுக்கு வேணும். விருதுநகர் மாவட்டம் 7 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 7 எங்களுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் கொத்தா வாக்குகள் இருக்குது. அப்ப நாங்க அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு தொகுதி வேணும். ராமநாதபுரம், பரமக்குடி, இது போல வந்து பல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து எங்களுக்கு கட்சி செல்வாக்கா இருக்குது. நாங்கள் அந்த தொகுதி அந்த மாவட்டங்களில் ஒரு தொகுதிகள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த தொகுதிகள் அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தொகுதிகளுக்கு குறிப்பிட்ட மாவட்டங்களில் வந்து எங்களுக்கு தொகுதிகள் கிடைக்கின்ற பொழுது பிற தொகுதிகளில் வந்து நாங்கள் போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சிக்கு வந்து அது வந்து சாதகமாக அமையும், அவர்கள் வெற்றிக்கும் வழிவகுக்கும். எனவே கிவ் அண்ட் டேக், வின் தான். எங்களுக்கு நீங்க வந்து 6 தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் ஒரு தொகுதி கொடுத்தா 5 தொகுதியில் நீங்க வெற்றி பெறீங்க. 7 தொகுதி இருக்கக்கூடியதில் வந்து ஒரு தொகுதி கொடுத்தா நீங்க 6 தொகுதியில் நீங்க வெற்றி பெறீங்க. அதனால வந்து கூடுதலாக நீங்க பலனடையக்கூடிய நாங்க இல்ல. அதனால வந்து நீங்க அது தாராளமாக அந்த கட்சிகள் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். அதுக்காகத்தான் வந்து இதை பேசி முடிப்பதற்காகத்தான் காலதாமதம். இவ்வளவு வலுவா இருக்கிறதா நீங்க குறிப்பிடக்கூடிய நிலையில அதிமுகவோ அல்லது திமுகவோ உங்களிடம் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தாம இருக்கா? என்ன காரணம்?
திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்து அது வந்து என்னன்னா நம்ம வந்து அவங்ககிட்ட இப்போ தொடர்பில் நான் வந்து 2014 அவங்களோட இல்லைங்க. மற்றபடி 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் 2024 நாடாளுமன்றத்திலும் நான் அதிமுகவோட இருந்தேன். இப்போ எங்களுக்கு ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம அவங்களோட தான் பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியும். ஸோ ஒரு முறை நாங்கள் வந்து அவங்களுடைய பிரதிநிதிகளும் எங்களோட வந்திருக்கிறாங்க, நாங்களும் அவங்க பேசியிருக்கிறோம். ஸோ எங்களை பொறுத்த மட்டிலும் இந்த தேர்தலில் கூடுதலான தொகுதிகளில் நிற்கணும். நாங்கள் தளமாக நாங்கள் எங்களுடைய களப்பகுதிகள் எங்களுடைய தளப்பகுதிகளில் எங்களுக்கு தொகுதிகள் வேணும். இதுதாங்க 2 பாயிண்ட் தான். இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டங்கள் சொல்றீங்க. 7 மாவட்டங்கள் 7 நாங்க 15 தென் மாவட்டங்கள் நிறைய சொல்லுங்க. அதாவது 20 மாவட்டங்கள்ல 21 மாவட்டத்தில் 120 சட்டமன்ற தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சி வலுவோடு இருக்கிறாங்க. ஒரு சாதாரணமா 20,000 80,000 வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதிகள் பல தொகுதிகள் இருக்குது. சோ இந்த தொகுதியில் குறைஞ்சபட்சம் 60-70% வாக்குகளை வந்து நாங்க இடம்பெறக்கூடிய கூட்டணிக்கு வரோம்னு நினைக்கிறோம். அதுல குறைந்தபட்சம் அதுல வந்து நாங்கள் வந்து ஒரு 10-12 மாவட்டங்கள்ல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியாவது இருந்தால், ஒரு பகுதிக்கு ஒரு தொகுதியாக இருந்தால் நாங்க வந்து அப்ப இந்த ஒட்டுமொத்த இந்த 120 தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகளையும் அங்க நாங்க வந்து டிரான்ஸ்பர் பண்ண முடியும். இல்ல இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட்னா கூட 7 சீட் அப்படிங்கறது எதிர்பார்க்கறீங்க. வந்து 21 மாவட்டம் இருக்குது. இல்ல நீங்க கூட்டணியில எவ்வளவு சீட் கேட்பீங்கன்ற ஒரு இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. நாங்கள் வந்து வலுவாக இருக்கக்கூடிய பகுதியில் உதாரணத்தை சுட்டி காட்டின தவிர நாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், அதே போல சிவகங்கை, திண்டுக்கல், இதுபோல திருச்சி ஆச்சுங்களா, பெரம்பலூர் இருக்கிறோம், அதே சேலம் மாவட்டத்தில் இருக்கிறோம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறையில் இருக்கிறோம். ஸோ இதுபோல இந்த பகுதிகளில் வந்து நாங்கள் இது மாதிரி பகுதிகளிலிருந்து எங்களுக்கு சீட்டுகள் வேணுங்கிறது தான் முக்கியமானது. இப்போ அதிமுக ஒருவேளை கூட்டணி அமையுது அப்படின்னா அதிமுக ஆட்சியில் பங்குங்கிறது உறுதியா இருக்கீங்களா, இல்லாட்டி அதுல ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கா? இல்ல அதாவதுங்க, ஆட்சியில் பங்கு அப்படிங்கறதுல இந்த கொள்கையிலிருந்து நாங்கள் சிறிதும் கூட பின்வாங்கல. ஆட்சியில பங்கு கொடுக்கறது வந்து மிகப்பெரிய குற்றம் அல்ல. கொடுக்காம இருந்தா தான் தப்பு. ஜனநாயகத்தில் எல்லாத்தையும் இடம்பெற வைக்கணுங்கிறது அதுதான் வந்து உங்களுக்கு சரியானதா இருக்க முடியும் ஆச்சுங்களா. ஸோ எல்லாருக்குமான நாடு தானே அது. எல்லாருக்கும் வந்து ஒரு கட்சி அப்படின்னா ஒரு கட்சி ஆட்சி முறையே இருந்திருக்குமா, பல கட்சி ஆட்சி முறை வந்திருக்காது இல்லைங்க ஆச்சுங்களா. ஸோ அதனால ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்பு. தமிழ்நாட்டிலே மட்டும் இந்த தப்பு நடக்க போகுங்கிற மாதிரி இல்லை. அண்டை மாநிலம் கேரளாவில் நடந்துட்டு இருக்குது, ஆந்திரா இருக்குது. அதாவது இங்க எப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார்கள். இப்ப அதை உள்ள நம்ம போகணும். அது வந்து முதல்ல வந்து சட்டமன்ற தேர்தலில் முதல்ல அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம வந்து வெற்றி பெற வைப்போம். அது ஆட்சி அமைகிற போது அது குறித்து வந்து நாம் பேசுவோம். ஆனால் எங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் வந்து சிறிது விலகல. தமிழ்நாட்டில் அது டிமாண்ட் கிடையாது. அதே அதாவதுங்க, நாம் வந்து ஒரு கூட்டணி பேசுகிறது இது வந்து தொகுதி உடன்பாடுகள் தான். ஆமா, இந்த தொகுதி உடன்பாடுகள் இருக்கிற போது நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சி, எந்த கான்ஸ்டிட்யூன்சி இதுதான் பேச முடியும். இதுதான் பேச. அதுக்கு அடுத்தது செய்தியாளர் சந்திப்புல சொல்லும் பொழுது 2 டிமாண்ட் தான். ஒன்னு ஆட்சியில் பங்கு, இன்னொன்னு மது விலக்கு சம்பந்தமா பேசுறோம். மது விலக்கு மட்டும் இல்லைங்க. அதாவது தமிழ்நாட்டில் நாங்க எங்களுடைய கட்சி நாங்க வந்து என்ன விரும்புறோம், இந்த தமிழ்நாட்டில் சுதந்திரம் பெற்று 78-79 வருடங்கள் கழித்த பிறகு கூட விளிம்பினுடைய மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணல. பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் சமூக சிக்கல்கள் அதிகமாக இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாத காரணத்தினால்தான் அந்த மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம். அதனால நம்ம வந்து ஆட்சிக்குள்ள போற போது பல விஷயங்களுக்கு தீர்வு காணப்படுகிறது என்ற அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் தான் நான் சொல்லுகிறோம். இதை வந்து நான் ஒரு கண்டிஷனா வச்சு இல்லைன்னா ஒத்த கால நிற்கக்கூடிய நேரம் அல்ல. இது வந்து முதல்ல இப்பொழுது வந்து நீ எத்தனை சீட்டில் நிக்கிறீங்கிறது தான் கொஸ்டின். எந்த வின்னபிள் சீட்டில் நிக்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் விஷயம். நீங்க சேரக்கூடிய கூட்டணி வந்து வின் பண்ணுதாங்கிறது. இந்த 3 விஷயத்தை வச்சுக்கோம். இந்த 3லிருந்து அதுக்கு அடுத்ததுக்கு போறபோது அதுக்கு அடுத்த பேசுவோம். வழக்கமா ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கிற இடத்துல புதிய தமிழகம் இருக்காதுன்னு ஒரு தகவல் இருக்கு இல்லையா? அது இது மித்து தானா இல்லாட்டி எப்படி? இல்ல நீங்க நட்பு ரீதியாக பேசிக்கொள்றீங்க? 2 பேரும் ஒரே தொகுதியில போட்டியிட முடியாதுல, போடக்கூடாதுல்ல. அவங்க ஏதாவது ஒரு தொகுதியில போய் நாங்க வந்து தெற்கை வந்து வலுவாக்குறோம்னா அவரு எங்கிறாரு, அவர் எங்கேயாவது போட்டு போடாது, எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா ஒன்னா இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்ல. நாங்க வந்து அப்படி எல்லாம் வந்து குறுகிய நோக்கத்தோடு பார்க்கக்கூடியது கிடையாது. கடந்த முறை நடந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நடக்கக்கூடாதுங்க. அதாவது வந்து
நாங்க வந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில போட்டி விட்டா அதையே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய தவறான போக்கள் இருக்கு இல்லைங்களா, அது சமூகத்துக்குள்ள வந்து பல பிரிவுகளையும் பல விமர்சனங்களையும் கொண்டு வந்து நிறுத்துது. அவங்க கூட்டணிகள் இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது ஒரு பகுதியில் எக்மோரில் நிக்கிறதுக்கு நாங்க ஆட்சி செலுத்த போறோம் சொல்றீங்க. இது சொல்றேன் நான் சொல்றேன் நான் அங்கதான் நிக்கிறதுன்னு சொல்லல. அது மாதிரி எக்மோரில் நிக்கலாம், சேப்பாக்கத்தில் நிக்கலாம் ஆச்சுங்களா. சோ அதனால அதுக்கு சொல்ல நான் சொல்றது, எங்கள் புதிய தமிழகம் கட்சி ஒரு கொள்கையை மையமாக வைத்து இந்த மக்களை அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் திரட்டி இருக்கிறோம். இப்ப தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள போனா ஒரு கிராமத்துக்குள்ள போனால் அது புதிய தமிழகம் கட்சி என்று அடையாளப்படுத்தி திரட்டப்பட்டிருக்கு. இங்க வந்து நாங்க நின்னா எப்படி இருக்க முடியும், மற்றவங்க கொண்டு நிறுத்தினா எப்படி இருக்க முடியும், முரண்படு வரும்ல. சோ அவர்கள் செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதியில் அவங்களுடைய களப்பகுதி நிற்கிறதுக்கு நாங்க ஆட்சி செய்ய போறோம். எங்களுக்கு அந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிறது அதையெல்லாம் நாங்க வந்து அப்படியெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் கிடையாது. ஆனா இப்போ உங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் டிராப் பண்ணிட்டு கூட்டணி வேண்டுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தாச்சு. ஆனா வந்து சீட் எல்லாம் எதுவுமே விடலைங்க. இல்ல ஐ மீன் முன்கூட்டியே இல்ல, அது வெற்றி பெற்ற பிறகுன்றீங்க. ஆட்சி குறைந்தபட்ச தமிழ்நாட்டில் அமையக்கூடிய ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சியா இருக்கணும். எப்படிங்க ஊழலற்ற ஆட்சியா இருக்கணும். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்தப்படணும் ஆச்சுங்களா. 3% உள்ளொதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து சரி செய்யப்படணும் ஆச்சுங்களா. கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கணும். இதுல எல்லாம் நாங்க வந்து கொள்கையிலிருந்து மாறவே இல்லை. கொள்கை ரீதியா கொள்கையும் செயல் நிர்பந்தம் யாரையுமே எப்படி நிர்பந்தப்படுத்த முடியும்? ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க அதே அதாவது இன்னைக்கும் கொள்கை இதுதான் சொல்றேன், நேத்து அதுதான் சொன்னேன். இன்னைக்கும் அதுதான் கொள்கை, நேத்து மாறி சொல்லல, இதுதான் கொள்கை. ஆனா உங்க கொள்கையை கிட்டத்தட்ட விஜய் அதே பாணியில தான் அதுதான் ஆரம்பிச்சது. பெரிய அரசியல்ல இங்க அது பெரிய டிபேட்டாவும் மாறி இருக்கு. ஆனா அங்க ஒரு சாய்ஸ் வேண்டான்றது ஏன் முடிவெடுத்துட்டீங்க? தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய தேவை இல்லை என்று பாக்குறீங்களா? நாங்க வந்து தேவையில்லைன்னு எப்ப முடிவெடுத்தோம்? இப்போ ஆல்மோஸ்ட் ஏன்னா அவங்க அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க, நீங்க வேணாம் தானே சொல்றீங்க. தேவையில்லைன்னு எப்ப எதை முடிவெடுத்தோம்? தேவைப்படுகின்ற பொழுது தேவை நேரத்தில் அது வந்து எல்லா ஆயுதமும் எந்த ஆயுதத்தை எப்பொழுது பயன்படுத்துமோ அப்பொழுது பயன்படுத்துக்கு நாங்கள் தயாராக தான் இருப்போம். விஜயோட சேர இல்ல, அதாவது நீங்க கேட்டது கொள்கை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்ல. அந்த வெளிப்படையா ஒரு டிமாண்ட் கொடுக்கறது விஜய் தான் அதை வந்து ஓபன் பண்ணாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறது நாங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல, அதுல இருந்து பின்வாங்கல, இந்த தேர்தலுக்காக அதுல இருந்து விட்டு கொடுக்கல, அதுல வந்து தெளிவாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் என்ன பேசணும்? நம்பர் ஆஃப் சீட்ஸ் தானே பேச முடியும் ஆச்சுங்களா. சொல்ல புரியுதுங்களா? வந்து ஒரு அரசியல் கட்சி போகும்போது இவங்க எத்தனை சீட்டுங்கிறதான் பேசுவாங்க, அதான் பேச முடியும். அதே போல நீங்க எந்த தொகுதி தான் பேசுவாங்க ஆச்சுங்களா. சோ இதை பேச வேண்டிய நேரத்தில் இதை பேச வேண்டிய, அதே நேரத்தில் பேசுவோம். ஆனால் அதுல இருந்து ஒரு சிம்மியளவும் கூட நாங்க விலகல. நாங்க வந்து அமையக்கூடிய ஆட்சி மதுவிலக்கு இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, கனிவள கொள்ளை இருக்கக்கூடாது. இப்போ வந்து அதிமுக பாஜக வந்து இந்த கூட்டணி ஆட்சின்னு சொன்ன உடனே அது கடுமையாக விமர்சனமாச்சு. எடப்பாடி அவர்கள் மறுத்துட்டாரு, தனிமையான ஐ மீன் இண்டிபெண்டா நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டாரு. அதே போல காங்கிரஸ் திமுகக்குள்ளேயும் அந்த பிரச்சனை வரும்பொழுது நாங்க அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி முதலமைச்சரும் சொல்லியிருந்தாரு. சோ 2 பேரும் அதை வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஆனா விஜய் வந்து நாங்க கூட்டணி ஆட்சியை தான் கொடுக்க விரும்புறோம், எங்களை நம்பி வரக்கூடிய அனைவர்களுக்கும் வந்து விகிதாச்சார முறையில ஆட்சி பங்கு கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாரு. ஆனா நீங்க உங்களுடைய சாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதானே இருக்கணும். அவங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒரே கொள்கையில இருக்கக்கூடியவங்க ஒன்றுகளே ஏன்னு கேட்கிறேன். விஜய் இது ஒன்று, அதாவது வந்து ஒன்று இல்லை இல்ல, அது வந்து இப்பொழுது சொல்ல முடியாது, இந்த நிலையில எதுவும் சொல்ல முடியாது. அவர்கள் வந்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கணும், அவங்க அதை விரிவுபடுத்தியிருக்கணும். ஏன் விரிவுபடுத்தினு தெரியல. தமிழ்நாட்டில் அவங்க விரிவுபடுத்தியிருக்கணும். அதையே ஒரு கொள்கை சொல்ற போது அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணுங்க. இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு பொருளை உற்பத்தி பண்றீங்க, அந்த பொருளை வந்து நான் உற்பத்தி பண்ணிட்டுன்னு சொன்னா அந்த பொருள் போய் சேர்ந்துருமா? இல்ல, அது பெரிய டிபேட்டா மாறி இருக்கு இல்லையா. காங்கிரஸ் வந்து ஆட்சியில பங்குன்னு கேக்குறாங்க, பாஜக ஆட்சியில பங்குன்னு கேக்குறாங்க. சோ அது பெரிய டிபேட்டா மாறி இருக்கு, அது போய் சேர்ந்து இருக்குன்னு தானே பாக்கணும். இல்ல, அதாவது அதை இன்னும் அவர்கள் வலுவாக மார்க்கெட்டிங் செஞ்சிருக்கணும். மார்க்கெட்டிங் மட்டுமல்ல, அந்த பொருளையும் தேவையான அளவுக்கு வந்து உற்பத்தி பண்ணியிருக்கணும். அதான வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணா அந்த பொருள் விற்பனைக்கு கொண்டு வரும், மார்க்கெட்டிங் கொண்டு வரும்போது அந்த பொருள் அவைலபிலிட்டி இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் ரீச் பண்ணிருக்கணும், எல்லாத்தையும் அணுகியிருக்கணும். அணுகி இருந்தால் அது மிகப்பெரிய அளவுக்கு அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு.
உங்க அணுகி இருந்தா நீங்க வந்திருப்பீங்கன்றீங்க. அது நான் அப்படி சொல்ல, தமிழ்நாட்டில் நீங்க கேட்டது என்னைக்கு சொல்ல, பொதுவா வந்து கேக்குறீங்க, பொதுவான்னு சொல்றேன். அவங்க காங்கிரஸ் அப்ரோச் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் விசிகாவும் வெளிப்படையாவே விஜய் அழைத்திருந்தார். அதே மாதிரி உங்களையும் அழைச்சிருந்தா வந்து யாரு அணுகுனாங்க யாரு அணுகலாம் சொல்ல முடியாதுங்க. ஆச்சா, எதையும் உண்டும் என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. அந்த கதவுகள் திறக்கவில்லை என்று சொல்ல முடியாது, மூடிவிடப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து அவர்கள் வந்து அதை இன்னும் வேகமாக செஞ்சிருக்கணும், செய்யல அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அதிமுக 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தினதா சொன்னீங்க. அதுல ஏன் உடன்பாடு எட்டப்படலையா? இன்னும் கூட்டணியா ஏன் ஒரு ஃபார்முலாக்கு வரல? சார் வந்து எல்லாருமே அரசியலுக்கு வர்ற போது ஆட்சியத்துக்கு வரணும் தான் நினைப்பாங்க. அவங்கவுங்க கட்சியினுடைய சர்வேகள் பார்ப்பாங்கல்ல. எங்க கட்சி வந்து தேர்தலுக்கு முன்பாகவே நாங்க க்ளோஸ் பண்ண முடியுமா? நீ ஒரு சீட்டு பேசுற 2 சீட்டு பேசினாலும் அந்த கட்சியினுடைய மதிப்பு மரியாதை வந்து போயிருதில்ல, அந்த வளர்ச்சி தடைபட்டுறதில்ல. அதனால எண்ணிக்கை கட்சியினுடைய வளர்ச்சிங்கிற போது எண்ணிக்கையும் ஒரு கவுண்ட். அதே போல நான் எங்களுக்கு தளமில்லாத பகுதியில் எங்களுடைய அதாவது வந்து நாங்க வந்து ஒரு தொகுதியில் போட்டியிடுறோம்னா அந்த தொகுதியில் குறைஞ்சபட்சம் நாங்க வெற்றி பெறக்கூடிய வாக்குகளை 50% மேல 60% வாக்குகள் நாங்கள் பெறக்கூடிய கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்கணும். இப்ப நான் ஒரு தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்படாரம் கேட்கறேன்னு சொன்னா அந்த தொகுதியில் 60% வாக்குகள் வெற்றி பெறக்கூடிய வாக்குகள் 60% என்னுடைய வாக்குகள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படிங்காக வந்துடும். இப்போ வந்து திருநெல்வேலி அசம்பிளி நான் வந்து பொது தொகுதி கேட்கறேன்னா அதுல வந்து 70% வாக்குகள் வந்து புதிய தமிழக வாக்கு வந்துடும். அதே போல வந்து வாசனூரிலும் சங்கரங்கோயிலும் ஸ்ரீபுத்தூர்லையும் பரமக்குடியிலையும் மானாமதுரையிலும் நிலக்கோட்டையிலையும் வால்பாறையிலும் எங்களுடைய புதிய தமிழக கட்சியினுடைய வாக்குகள் 60-70% வாக்குகள் வெற்றியில் வந்துடும். மீதி 20%, 20-30% வாக்குகள் வெளிவரும். ஆனா நான் 10% பெறக்கூடிய இடத்துல போய் நான் எப்படி நிற்க முடியும்? நான் 90% மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இடத்துல எப்படி நான் போய் நிற்க முடியும்? அதனால எங்களுடைய புதிய தமிழக கட்சியினுடைய வாக்குகள் அதிகமாக கிடைக்கணும். கூட்டணி கட்சியுடைய வாக்குகள் 20%, 30% இருந்தால் அதுதான் அப்படித்தான் அது வந்து வெற்றி காம்பினேஷன் அப்படி இருக்க முடியும். ஆச்சுங்களா? இதுதான் வந்து எல்லாருடைய ஃபார்முலாவும். அந்த அடிப்படையில் தான் நான் அது வந்து இன்னும் வந்து ஒரு பூர்த்தியாகாத காரணத்தினால அதுல ஏற்படக்கூடிய சுணக்கங்கள் தான் வந்து அப்ப வந்து நாங்க கேட்கிற எண்ணிக்கையும் எங்களுக்கு வரல. அதே சமயத்தில் நாங்க கேட்கக்கூடிய தொகுதிகளும் கிடைக்காம நான் திருநெல்வேலி கேட்டேன் திருவாடானையில் நின்றுன்னு சொன்னாலும் திருவாடானையில் கேட்டா நீங்க வந்து திருவிடமெதிர் நின்றுன்னு சொன்னா அது குதர்க்கம். அது வந்து அப்ப நாங்க வளர்ச்சி அடையக்கூடாதுங்கிற பார்வை வந்துடும். அதனால வந்து நான் கூட்டணின்னு சொல்றது வந்து என்னன்னா நீங்களும் வாழணும் நாங்களும் வாழணும், நீங்களும் வெற்றி பெறணும் நானும் வெற்றி பெறணும், நீங்களும் முன்னேறணும் நானும் முன்னேறணும். ஆச்சுங்களா? இது வந்து ஒருத்தர் அரிசி கொண்டு வர ஒருத்தர் உமி கொண்டு வரக்கூடியதா இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து புதிய தமிழக கட்சியை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்கள் வந்து சாதாரண எளிய மக்கள். நான் அந்த மக்களுக்கு வந்து ஒரு துரோகம் செய்ய முடியாது, அந்த மக்களை ஏமாற்ற முடியாது. அந்த மக்களுக்கு நன்மை செய்யணும். அந்த மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற போது நான் வந்து கடைசி நிமிடம் வரையிலும் கடைசி வினாடி வரையிலும் இந்த மக்களுக்கு வந்து கௌரவத்தை உண்டாக்கக்கூடிய எண்ணிக்கை வாங்கி தரணும். அந்த மக்கள் நம்ம வந்து வாக்களிச்சோம், இந்த பகுதியில் நம்ம ஆட்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, நம்மளுக்கு நன்மை செய்வாங்கன்னு இருக்கணும். அச்சா, எத்தனையோ கிராமங்கள்ல இன்னைக்கு வந்து தென் தமிழகத்தில் குடிக்க தண்ணி இல்லை, வீட்டு மனை கிடையாது. அந்த மக்கள் நான் அவங்களுக்கு அவங்க வந்து அந்த 30 வருஷமா கட்சியை வளர்த்து வச்சுக்கிறாங்க. நான் அவங்கள விட்டு போட்டு நான் இன்னொரு இடத்துல போய் நின்று நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனா என்ன அதில் நன்மை. ஆனா இப்போ நிறைவு கேள்வியை கூட வச்சுக்கிறேன், இவ்வளவு சீட்டுக்கு குறைஞ்சா நான் கூட்டணி வைக்க மாட்டேன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துட்டீங்களா? இப்போ நாங்க வந்து நான் எண்ணிக்கை சொல்ல மாட்டேன். நாங்க ஒரு 10-12 மாவட்டத்துல வந்து மிக வலிவா இருக்கிறோம். குறைஞ்சது 5 சீட் அப்படிங்கிறது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எண்ணிக்கை யாரும் சொல்லக்கூடாதுங்க. நாங்க அந்த மாதிரி எல்லாம் எண்ணிக்கைக்கெல்லாம் வரல. அச்சா, அவங்களுக்கு சமூக அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் எது கொடுத்தா கௌரவங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆச்சுங்களா? எது கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு வரணும். ஏற்கனவே ஒன்னு பேசியிருப்பாங்க, அது இன்னும் முடிவாகலையா? இல்ல, அது ஏற்கனவே பேசி இது பேச நம்பர்லாம் ஒன்றும் பேசல. அப்படி நம்பர் பேசியிருந்தா தான் முடிவு வந்திருக்கும்ல. ஸோ அதனால எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிதுன்னு அர்த்தம், இடைவெளி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இடைவெளி குறையிருந்தா வந்திருக்கும். இன்னும் நாங்கள் ஒரு இடத்துல நிற்கிறோம், அவங்களும் ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால வந்து நெருங்கி வந்தால் தானே செட்டில் ஆகுங்க. எப்போ அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? இல்லாட்டி தேர்தலுக்கு ரொம்ப குறைவான காலம் தான் இருக்கு. எல்லா சூழ்நிலைக்கும் தயாராகிட்டு இருக்கிற புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டிலும் இல்ல நாங்க வந்து எல்லா சூழ்நிலைக்கும் தயாரா ஆயத்தமா இருக்கிறோம். அந்த அஞ்சுங்க வார்த்தை வேண்டாம், அதாவது வந்து அந்த வார்த்தை வேண்டாம். புதிய தமிழக கட்சி தேர்தலில் வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக 2026 கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். அதுக்குண்டான வியூகங்களில் நாங்கள் இருந்து செயல்பட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்கு சார், அதை சொல்லிடுங்க. நீங்க 4 முனை போட்டி, சாய்ஸ் எத்தனை இருக்கு? சாய்ஸ் ஆல் டோர்ஸ் ஆர் ஓபன். திமுக ஆல் டோர்ஸ் ஆர் ஓபன். 4 சாய்ஸ் இருக்கு. ஆல் டோர்ஸ் ஆர் ஓபன். எல்லா கதவுகளுமே திறந்திருக்குது. எந்த சாய்ஸ் வேணா எடுப்பீங்க?
எந்த சாய்ஸ் வேணாலும் எடுக்கலாம். அரசியல்னு வரும்போது எல்லா சாய்ஸும் எடுக்கணும்ல. ஓகே. ஆச்சுங்களா? எல்லாரும் சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே. ஆச்சா, யார் தமிழ்நாட்டில் வந்து எந்த அரசியல் கட்சி பேசாதவர்கள் யார் இருக்கிறாங்க? எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆச்சுங்களா? அதனால எல்லா சான்ஸும் எடுப்போம். சார், அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க? அது நான் சொல்ல முடியாதுங்க. 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். நாங்க பார்ட்டி அவர் பார்ட்டி இஸ் ரெடி ஃபார் ஃபைட்ஸ். ஓகே. நாங்க 2026ல இன்னைக்கு நாளைக்கு சொன்னாலும் கூட குறைஞ்சது ஒரு 100 தொகுதியில போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் தயாராகிறாங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். தொடர்ச்சியாக தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை புதிய தமிழகம் எப்படி அணுகப் போகிறது அப்படிங்கறதான் தற்போது அரசியல் தளத்துல ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.